சத்தம் போடலன்னா எப்படி பேசுறாரு? அவருக்கு எத்தனை புராணம் தெரியும்னாரு? அவர் 18 தெரியும்னாரு. எனக்கு எத்தனை தெரியும்? நீங்க உங்களுக்கு 23 தெரியும்னு பெருமையா சொல்லிருக்கீங்க. உங்ககிட்ட நான் சொன்னேன்னா எனக்கு தெரியும்ல. என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஏன் எப்படி போட்டு வெடிக்க வாங்குறீங்க? உங்களை பத்தி எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? பார்க்கிறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. நான் என்ன படிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? புராணம் படிச்சீங்க தெரியும். என்னங்க நான் வந்து வீட்டுல வந்து பார்த்தேன்ல, ஒரு செல்ஃபுக்குள்ள பூரா புத்தகமா தான் இருக்கு. அது பூரா சமையல் குறிப்பு புத்தகம். அது அந்த தங்கச்சி ரூம்ல இருக்கு. சாம்பார் வைப்பது எப்படி, ரசம் வைப்பது உங்க ரூம்ல இருக்கியா? ஐயா அது ஏன் புத்தகம் இல்ல, படையப்பா வைக்கிற புத்தகம். ஐயா என்ன சொல்றீங்க? நான் உங்களை பத்தி ரொம்ப இதிகாசம் தெரியும் சொல்லி கேட்டாரு. அவர் எத்தனை தெரியும்? அவர் 2 தான் தெரியும். எனக்கு எத்தனை தெரியும்? 5 தெரியும். எங்க புராணம் எத்தனை தெரியும் சொன்னேன்? 23. 18 அவர் தெரியும். எத்தனை சேர்த்து சொல்லிருக்கீங்க? 5 சொல்லிருக்கீங்க. 18 சொல்லிருக்காரு. நான் 21 சொல்லிருக்கேன். உங்களுக்கு 21 3 சேர்த்து சொல்லிருக்கீங்க. 3. ஆமா. இதிகாசம் எத்தனை சொன்னாரு? 2. உங்களுக்கு எத்தனை சொன்னேன்? 3 சேர்த்து சொல்லிருக்கீங்க. 5. அங்கேயும் 3 இங்கேயும் 3. ஆக மொத்தம் 3 என்ன சொல்றீங்க? 3 ஏத்துங்க. ஒரே ஒன்று ஏத்துறாருங்க. ஏற்கனவே ஏத்துறதெல்லாம் போத. திருக்குறள் 1330 தெரியும்னாரு. நான் சொல்லிட்டேன் எங்க மாப்பிள்ளைக்கு 9999 தெரியும். 9999. அதுக்கு நான் திருவள்ளுவரை தான் குடிக்கணும். மீதி திருக்குறள் கேட்கறதுக்கு நீங்க சொந்தமா எழுதிருக்கீங்க. ஆமா அத்தாடி எப்படியா இங்க அடப்பட்டு மண்டை உடையும். இப்ப என்ன பிடிச்சிட்டு கம்பு நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க போடுங்க, ஒரு போடம் போட்டுங்க. பாப்போம் யார் இந்த முடிவர் என்று. இது ஏழு சொல்லுவாய் வரும்போது சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்.
தாய் பிள்ளைகள் தாய் கண்ணை மறைப்பதா உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா தலைகுனியே வைப்பதா குனிய வைப்பது மக்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வேண்டுமா நான் போல வருவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா நான் ஒரு கை பார்க்கின்றேன் நேரவரும் கேட்கின்றேன் நான் ஒரு கை பார்க்கின்றேன் நான் ஒரு கை பார்க்கின்றேன் நேரவரை பார்க்கிறேன் கண்ட புதியா போக போக காட்டுகின்றேன் போக போக காட்டுகிறேன் வணக்கங்கள் பேசக்கூடிய துறைகள் உங்களை போச்சு சொன்னா கிளம்பி போயிடணும். நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். கோவப்பட்டு ஒரு காதல விழுகுதா என்னமா இல்லையா ஆத்தியார் மரியாதை வச்சிருக்காங்க இல்லையா கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டேன். தம்பி உன்னைத்தான் சொல்லுது. தம்பி உன்னைத்தாப்பா சொல்லுது. ரஜினி எனக்கு போப்பா எந்த படம் வந்தாலும் பாத்துக்கோங்கள மண்டபம் என்ன அப்படி மண்டபம் என்ன அப்படி இப்படிதான் செல்போன் மண்டல வைக்க கூடாது. செல்போன் கீழே விழுத்துறாரு கிளம்பி போலாம். உன்னைத்தான் சொல்லுது. தம்பி சத்துன்னு கொடுத்து விடுவேன் சொல்லிட்டு இருக்கானே காதல விழுகுதா விழுகலையா விழுகுதா விழுகலையா செல்வராஜ் கிளம்பி போய முடியா லேட்டா விழுகுதா போச்சா சொல்லுட்டா போய முடியா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன அன்னிட்டு என்ன நட என்ன என்னப்பா போப்பா ஏற்கனவே வாய் ஒடுக்கமா கிடக்குது போப்பா ரொம்ப சும்மா கூடாது பல்லு விழுந்து வச்சுப்பா சொல்லி கொடுக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன போஸ் இப்படி என்ன இப்படி போஸ் கொடுக்கறது இப்படிதான் போஸ் கொடுக்கறாங்க பாய்ந்துருவோமா போங்க ஆளு வளரணும் அறிவு வளரணும் அதனால வளர்ச்சி சொல்லியிருக்கேன். உனக்கு வளரலடா எப்படியே கேட்கணும் ஏல சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் சொட்டால் கொடுத்து சொல்லிட்டேன். ஆள்ல நேரம் ஒரு பேச்சு ஆள் இருக்கு விளைச்சி இந்த பழக்கம்லாம் என்ன வச்சுக்க கூடாது. இந்த பிறகைய கட்டுறது நெஞ்சை நிமித்துறது அவ்வளவுதான். ஆமா என்னங்கம்மா சொல்லிட்டே போங்க. ஆளுக்கு தலைக்கு 500 ரூபாய் தரேன். நல்ல ஒரு பேச்சு நாளைக்கு கூட பேச்சு. ஆனா என்னைக்கு நான் இப்படி ஒரு கோவப்பட்டு பார்த்தது இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு எந்திரிச்சு போறியா கேட்டது பெட்டிக்கார இன்னும் இங்கே திருறியா செல்வராஜ் தலைமையில என்ன செல்பானு பெட்டிக்காரன் தலையில செல்போன் என்ன சிறப்பா நிக்கிறீங்க கேட்டது. நம்பி ஆளுங்க நம்பிய அப்ப நம்மள உங்களை எதுக்கு நான் சொல்ல எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா மற்றவங்களை பார்த்து சாட வச்சதுக்கு அவசியம் உனக்கு கிடையாதுங்க. நானே உலக மற்றவங்களை பார்த்து சாட வச்சுட்டே பேசுறவங்களுக்கு என்ன கிடைக்குதா? எதுக்கு பேசணும் உங்களை எதுக்கு நான் பேசணும் தேவையான நீங்க சொல்லுங்க. எனக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியமா சொல்றேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை மாதிரி ஒரு கோமாளி அடிக்க கொடுத்து வச்சிருக்கேன். மற்றவங்களை பார்த்து புராணங்களை பேசியோ பேச்சு பேசியோ இல்ல ஒரு கருத்தை பரிமாறியோ பேர் வாங்குறது ஒரு ரகம். அடுத்தவனை குறை சொல்லியே பேர் வாங்குறது இன்னொரு ரகம். அடுத்தவனை புறவிட்டு பேசிக்கிறது இன்னொரு ரகம். நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியால முன்னாடி வந்திருக்கீங்க. எதுக்கு பேசணும்? எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசிட்டு உன்னை பார்த்தவ தெரியுமா? மத்தால பார்த்து சாட பேசுற அவசியம் உனக்குள்ள. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பச்சை வந்தா எடுக்கணும், வழித்தரஞ்சு நடக்கணும். உண்மை. ஆமா. கண்ணு சுட்டாரு பெண்மை தரும். கசல கற்பமை கடவுள் அதற்கு தகவல் சொல்லியிருக்கேன். பொறுமை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகர்வதை எழுத்தெல்லாம் மாறி முகத்திலே உலகு தங்க கட்டியா நானும் லேசு பண்ண வெறும் வார்த்தை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்த வரைய நான் சொன்னா சொல்லல. ஆனா நீங்க அடுத்த வரைய எப்படிங்க சொல்றீங்க? படிச்சிருக்கேன் படிப்பு ஏன்னா படிக்காத
பேச முடியாது. படிக்க கெடுத்து நீங்க பேசுறீங்க. சரி உங்களை பற்றி இந்த மேடைக்கு ஏற முடியுமா? அதான் சொல்லுங்க. ஏன்னா அத்தனை கோமாளிக்கு உங்களுக்கு குடியாதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு? நீ ஒரு படித்த மேதை. அழகாக குடியாதுக்காக. ஆனா வெறும் வார்த்தை. அகத்தில் அழகு முகத்தில் தெரியும். அடுத்த வரியை சொல்லாம நெத்தி போட்டு அந்த மாதிரி பட்டுன்னு பதில் சொல்ல மாட்டியா? அடிச்சாங்க. நீ படிச்சாரியா? இந்த நாடகத்துல பட்ட படிப்புலாம் படிச்சுட்டு எங்கடா பேசவும் தெரியாம அதை உள்ளவே கூட்டி இருந்த கோமாளி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிக்காத ஒருத்தர் மேடையில பேசுவானா? ஆனா படிச்ச ஒரு ஆளுக்கு மேல பேச முடியாது. நீங்க பேசுறீங்க என்ன அர்த்தம்? என்ன படிச்சிருக்கீங்க. நான் விஷயத்தை தெரிஞ்சிருக்கீங்க. ஆக நீங்க படிக்க கண்டு இப்படி பேசுறீங்க. படிக்காம நீங்க படிச்சனால இப்படி பேசுறீங்க. ஆனா நீங்க சோத்தம்னா அப்படி கேட்கவே இல்ல. கொஞ்சமா வெக்கல அப்படி பேசுறீங்க. என்னடா தெரியுமா? என்ன வெக்கல உனக்கு? என்ன பேச துப்புல? கேட்கவே இல்ல. கேட்டா வரல. கேட்டா வரல. ஏன் வரல? அப்படின்னு பேச தெரியாம யாராவது பேசிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க. அவங்களை கேட்க சொல்லியா? உங்களை கேட்க முடியுமா? அப்ப ஜோத தண்ணி கேட்ட கடிக்கு பதில் சொல்ல முடிக்கிறாங்க. எதுக்குடா இங்க வந்து கேட்டது? சொல்ல தெரியாம குறுகுறுனே பாக்குறது. அப்ப என்னைய கேட்கல. உன்னைய கேட்க போறேன். ஏன் ஒரு தகுதி தரத்துக்கு நான் பேச முடியுமாயா? நான் என்னமோ என்னையெல்லாம் திட்டுவீங்களோன்னு நினைச்சுட்டேன். உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி சொல்லி சென்னையை சேர்ந்த டாப் வாய்ஸ் ஹாலிவுட் சினிமா இன்ஸ்டிடியூட் திரைப்பட டைரக்டருக்கு படித்துக் கொண்டிருக்கும் சருகவளையத்தைச் சேர்ந்த டி இளங்கோ அவர்கள் இங்கு நாடகம் நடக்கும் தம்பி ஜெயபார்த்திவன் அவர்களை பாராட்டி 101 ரூபாய் உடல்ல மாப்பிள்ளை அன்பு தம்பி ஜெயபார்த்திவன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். காசு வாங்க மாட்டேன். என்ன தெரியும்? எழுதா தெரியும். எதுக்கு நெஞ்சில வச்சு போறதா? சென்னை பாய்ஸ் ஹாலிவுட் சினிமா அருமை நல்ல உள்ளங்கள் திரைப்பட டைரக்டருக்கு படித்துக் கொண்டிருக்கும் சரவணட்டியைச் சேர்ந்த பி இளங்கோ அவர்கள் இதை பாராட்டி அன்பளிப்பு பிரவேசிக்கிறார்கள். அருமை உள்ளங்களுக்கு அருமை சகோதரர் இளங்கோ அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி. நன்றிகள் வணக்கம். சீக்கிரம் ஒரு படத்துறையில நல்ல ஒரு வாய்ப்பு வெள்ளித்திரையில கிடைக்கிறது. வெள்ளித்திரைக்கு அப்புறம் பேசுகிறேன். வெள்ளித்திரையில கண்டிப்பான முறையில இந்த காசு கொடுத்த நண்பர் எங்க வந்திருக்கீங்க? அவர் மானத பாராட்டியா? சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு போன நம்ம நாடகத்துறையில இருந்தா 3வது லட்சம் துறை வெள்ளித்திரை. அந்த வெள்ளித்திரையில விழுவதற்கு அரியனது வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உண்டு. எல்லாரோட வீரகாரியோட துறையும் அரியனோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். அடுத்த எல்லாரோடுக்கு நன்றிகள் வணக்கம். வணக்கம் நெஞ்சார்ந்த வணக்கம். பேசுகிற பேச்சு நல்ல பேச்சு. இப்ப தெரிய பார்ப்போம். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த சிறப்பாக நல்லா தெரிஞ்சுக்குவேன். ஒரு பேச்சு குறுக்க வந்தாலும் அந்த பேச்சை அனுமதிக்க கூடாது. இப்ப தெரிய பார்ப்போம். அகத்தின் அழகு. அப்ப இடவண்ட பேசணும் பேச தெரியாது. அப்ப விஷயத்தை நீ மறந்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. சொன்ன துப்புல அப்ப பேச துப்புல அகத்தின் அழகு தெரியும். அது சொல்லுவோம். தக்க கட்டிடா கேட்ட கட்டிக்கு நெத்தி போட்ட படுத்த மாதிரி அது சொன்ன சூர்யா இந்த மேடையில என் மனசார ஒப்புகிறேன். உன்னை போல ஒரு ஆளை பார்த்து கொடுத்து வச்சிருக்க முடியா? என் தங்கம் என் தங்கம் என் தங்கம் என் சிங்கா 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 என் சிங்கா. எந்த ஊருக்கு நீங்க போயிட அந்த ஊருக்கு அசிங்க கேட்கலாம். ஏன்டா நீ போற? எதுக்கு போற? அவளை பேச துப்புல அப்படி என்று பேச தெரியாத கோமாளி வந்தா நான் பேசுவேன். நாளை ஒருத்தர் உன்ன மாதிரி கொரோனா குட்டியை நான் பார்த்தேன். கொரோனா குட்டி. கொரோனா குட்டியா? குட்டி இல்லையா? நான் குட்டி கேள்விப்பட்டிருக்கேன், பூனை குட்டி கேள்விப்பட்டிருக்கேன், எலி குட்டி கூட கேள்விப்பட்டிருக்கேன். வேற என்ன? அது என்னையா கொரோனா குட்டி? என்னையா இத்தமா பேசிக்கிட்டு இருக்க? நாய் குட்டியை பார்த்து பூனை குட்டியை பார்த்தாரா பயப்படுறாங்களா? ஆனா கொரோனா குட்டியை பேரை சொல்ல ஊரே வந்துச்சு. உலகமே வந்துச்சு. அது வெளி கொரோனா. அப்படி இல்ல. நாளை வளர்த்துடைய செல்ல கொரோனா. கொரோனா சொல்லு. இப்ப சொல்லு. ஊரோட பெருமையை சொல்லிட்டு சொல்லுவத சொல்லு. அகத்தின் அகத்தின் அகத்தினால அப்படித்தான் நாங்க கட்டி சூர்யா அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். 48,000 கோமாளி ஒன்று சேர்த்து வந்தாலும் இதை எதிர்க்க முடியாது. ஆனா கேட்ட கதைக்கு பதில் சொல்ல மாத்தியா? நீ இந்த மேடைக்கு வந்திருக்கினா சத்தியமா சொல்றேன். நீ இந்த மேடைக்கு வந்திருக்கினா இந்த உலகத்துல இது சரித்திரம் 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 உள்ள இருக்குது. எந்த ஊருக்கு போற அட்ட தரித்திரமே தரித்திரமே. என்ன நட்டு பேசிட்டு இருக்க? கொரோனா குட்டிங்கறா தரித்திரங்கற. பேசாம காலந்து போட்டுக்கிட்டு நாடகம் வந்து சும்மா விட்டித்தனம் அடிக்கிறாரே அவனை கேட்பேன். உன்னை கேட்க முடியுமா? உன்னை கேட்க முடியுமா? ஏன்னா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு உன்னை நேர வந்து கேட்டுருவேன். மணிமம்மனை கேட்க போற ஏன்னா கொஞ்சம் புத்தி இருக்காளா அப்படின்னு நேர கேட்பேன். மணிமம்மன் ஏன் கேட்க போற
ஏன்னா நீ டோட்டலா இருந்த அப்படி நேரா கேப்பேன் மறைமுகமா என்ன கேட்க போறேன் நான் அப்படி ஒரு குடும்பத்தை போதுக்கலாம் பேசுறா முதலி அப்படி நான் நேரா கேட்கறாங்க மறைமுகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்க கேட்கு சூர்யா நான் அப்படிப்பட்ட ஆளா என்ன அப்படி நினைக்கிறீங்க நீங்க நீ சொல்லியா கோபால் அகத்தினால அஜிட்ட புடுங்க போயடா அதே சொல்லிக்க நடக்கிறது கேக்குற மாதிரி கேக்குறது புடிச்சு கிடாவ மாதிரி கிடாவ நீ அப்படி பேசுற ஏன் பேசுற உங்களுக்கு புரியற மாதிரி பேசுறா இல்லனா தெரியற மாதிரி பேசுறா அப்புறம் உங்களுக்கு புரியாத மாதிரி பேசுறா அப்புறம் புரியற மாதிரி பேசுறா அப்புறம் புரியாம பேசிக்கிட்டு அகத்தினால கேட்டுட்டு அடுத்து பதில் சொல்லணும் உனக்கு தெரிஞ்சுக்க இப்படி எல்லாம் மத்தால பேசுவாங்க எனக்கு பேச அவசியம் இல்ல இருக்கு நான் கேக்குறேன் புரியற மாதிரி பேசுறா அப்ப புரிஞ்சுக்கிறீங்களா புரியற மாதிரி பேசுங்க மொத தம்பி கந்தையானாலும் கசக்கி கட்டிட்டு இருக்கேன் கூழானாலும் குடிச்சிட்டு குடுறான்னு இருக்கேன் கூழ் குடிச்சிருக்கீங்களா பேசவும் பயமா இருக்கு குடிச்சிருக்கேன் குடிச்சிருக்கீங்களா கூழ் குடிக்காத முடியல நான் இருப்பாங்க கூழ் குடிச்சிருக்கியா குடிக்கலையா ஏழைகளின் தேவாமிர்தம் எதுனா கூழ் தாங்க அப்ப நீங்க குடிச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய நாளத்தை போட்டு ஒரு ஒப்பற்ற மேடையில ஒரு கோமாளி வேஷம் போட்டுட்டாரு குடிச்சிருக்கீன்னு ஒத்துக்கிறீங்கன்னா அப்போ என்ன தடவை தான் நீ பேசுற அப்படி குடிச்சிருக்கீங்க நீ கூழ் குடிச்சிருக்கியான்னு தான் கேட்டேன் நீ கூழ கட் பண்ணிட்டு குடிச்சிருக்கியான்னு கேட்டேன்னா கூழ்காரங்க நான் என்ன தண்ணி குடிச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கேன் கூழ குடிச்சிருக்கேன்னு சொல்லியா நீ கூழ குடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லு கூழ குடிச்சிருக்கீங்க இப்ப நான் கேட்கிறேன் இப்ப இந்த குழப்பம் இல்ல தெரியல தானே இருக்கு கேட்கலாமா கேட்கலாம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க கூழ குடிச்சிட்டு கூழ குடிக்க கூழா போறீங்க மறுபடியும் தான போறாங்க கூழ்சாமி அந்த கூழ குடிச்சிட்டு கூழ குடிக்க கூழா போறீங்க பசி வந்தா குடிக்க தான் செய்வீங்க போறீங்களா அது தனியா குடிச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா கூட ஒரு ஆளை சேர்த்து கூட்டிட்டு போனோம்னா அவருக்கு ஒரு ஆளா இருக்கும் ஒரு ஒன்றுமையா இருக்கு குடிக்கலாம் இப்ப கூழ கடைக்கு போறீங்க என்னென்ன கூழ விப்பாங்க அத சொல்லுங்க என்ன கம்ம கூழ் கேப்ப கூழ் மோர் வடகம் வத்தது வெங்காயம் பரவாயில்லை குடிச்சு போலாம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கூடியது கேப்ப கூழ் குடிக்க கூடாது சரி என்ன சூடு அப்ப நீங்க என்ன குடிப்பீங்க கம்ம கூழ் தான் குளிர்ச்சி அப்ப கடைக்கு போறீங்க காசை குடுக்குறீங்க என்ன கூழ் வாங்கிட்டீங்க கம்பங்கூழ் வாங்கி குடிச்சீங்களா குடிச்சல குடிச்சா குடிச்சேன் என்ன கூழ் கம்பங்கூழ் கேப்படா இல்ல நான் குடிச்சது கம்பங்கூழ் ஏய் தம்பி கேப்ப இருந்துச்சு அப்புறம் அது குடிக்கல நான் குடிச்சது கம்பங்கூழ் காசை குடிச்சீங்களா குடிக்கலையா குடிச்சல கடைக்கார கூழ் குடுத்தாரா இல்லையா குடிச்சேன் வாங்கி குடிச்சியா இல்லையா குடிச்சேன் என்ன கூழ் கம்பங்கூழ் கேப்ப குடியா குடிச்சது கம்பங்கூழ் நான் கேட்டது தெரியாதா ஏய் கிச்சன் வச்சிக்க கேப்ப கூழ் வந்து எப்படி நீங்க கம்பங்கூழ் கேப்பையா கேப்ப குடியா கேப்ப கூழ் இருந்துச்சு அப்புறம் என்ன நான் குடிச்சது கப்ப கூழ் தானே ஐயோ குடிச்சது கேப்ப கூழ் யாரு கப்ப கூழ் குடிச்சீங்க குடிச்ச எனக்கு தெரியாது அன்னைக்கு போறியா அன்னைக்கு போனேன் காசை குடுத்தியா குடுத்தேன் கூழ் குடுத்தாரா குடுத்தாயா வாங்கி குடிச்சியா குடிச்சேன் என்ன கூழ் கப்ப கூழ் கேப்ப கூழ் எப்பற நீ கதை பண்ணுவ காசை குடுத்து கூழ் கேப்பியா கேட்க மாட்டியா எப்படியா காசை குடுத்து கேட்டாதே கூழ் குடுப்பா அப்ப காசை குடுத்து கூழ் கேப்பியா கேட்க மாட்டியா கூழ் கேப்ப அப்ப கேப்பதானே அப்புறம் கேப்பதானே கூழ் நல்லா போச்சே நான் குடிச்சது கம்பங்கூழியா கேப்ப கம்பங்கூழ காசை கொடுத்து கேப்பியா கேட்க மாட்டியா நான் கூழே குடிக்கிறேன் போய் என்ன பசிக்கு நான் கூழ குடிக்க ஒருத்த கூழ் குடிச்சது உனக்கு என்ன மாதிரி வைக்கிறீங்க அப்ப வேணாம்ங்கறீங்களா ஏன்னா கூழ வேணாம்ங்கறீங்களா கூழ வேணாம்யா அப்ப நீங்க கூழ பத்தி பேச மாட்டீங்க சரி கூழ் குடிச்சு இல்ல எதை வாங்கி குடிச்ச எதை வாங்கி குடிச்ச கூழ் எதை வாங்கி குடிச்ச செம்புல தாய குடிப்பா அப்ப நீங்க எதை குடிச்சீங்க செம்புல குடிச்சீங்க அப்ப நீங்க குடிச்ச செம்பு கூழா நான் கூட கம்பு கூழ் நினைச்சிட்டு இருந்தேன் செம்பு கூழ் இல்லையா கம்மங்கூழ் தான் ஆமையா அந்த கம்மங்கூழ வந்து செம்புல ஊத்தி குடுத்தாங்க அப்ப நீங்க குடிச்ச செம்பு கூழ் தானே இல்லையா கம்மங்கூழ் அது தெரியலையா கம்மங்கூழ் கம்மங்கூழ செம்பு கூழ்ன்றே ஒரட்டு லூசிட்ட மாட்டிக்க மூளை இருக்கு ஏய் கம்மங்கூழ செம்புல குடிச்ச செம்புல தாயா குடிச்ச கம்மங்கூழ கேப்ப கூழ ஆக்கி செம்புல குடிச்சிருக்கீங்க அப்ப கம்மங்கூழ் கேப்ப கூழ் இப்ப செம்பு கூழ் இப்ப நான் என்ன கூழ் குடிச்சேன் நான் கூழ் குடிச்சது மறந்துட்டேன் நான் குடிச்சது கம்மங்கூழியா அப்ப என்ன கூழ் குடிச்சியா குடிக்க மாட்டேயா பசியா இருந்தாலும் பரவாயில்ல பட்டியா இருந்தாலும் சரி நடக்குற விட்டுப்போ முந்தானத்து நடந்து போனீங்க பிறந்த குறம் நாம இருக்கா ஆமாயா தெரியாதீங்களா நல்ல ஊர் நம்ம ஊர் மாதிரி அது நல்ல ஊர் மரியாதையான ஊர் தெரியாதே இருக்கீங்க தெரியாதே நான் தனியா போட்டு அடிக்கிறேன் பிறந்த குறம் நடந்து போறது உண்மையா பொய்யா பிறந்த குறம் நடந்து போறது போறீங்க பிறந்த குறம் நடந்து போயிட்டு பிறந்த முடிக்கிட்டு இருந்தீங்க ஆமாங்க காலையில நடந்து வரும்போது பிறண்டைல இருந்துச்சு அப்படியா இப்ப பிறந்த குறம் நடந்து போய் பிறந்த முடிக்கிட்டீங்க நான் பிறண்டைல வந்து தமிழ் செஞ்சு சாப்பிடணும்னா பசி நல்லா இருக்கும்பா அப்ப பிறந்த குறம் நடந்து போய் புடுங்கினது வந்து பிறண்டை அப்ப சர்வட்டில டான்ஸ் ஆட பிறண்டை டான்ஸ் ஆடுறது பிறண்டை அம்மா ஆரம்பிச்சு என்ன பண்ணிக்கிட்ட இல்லங்க இந்த பிறண்டை வேற அந்த பிறண்டை வேற அப்ப புடுங்கினது பிறண்டை அப்ப இங்க பிறண்டது இல்ல இங்க பிறண்டது இல்ல என்ன பிறண்டை வந்து பேசுற இல்லங்க பிறண்டை நாங்க பிறண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அதத்தானே கேட்டிருக்கீங்க பிறண்டை பத்தி பேசுறீங்க புடுங்கினது பிறண்டை அதத்தானே கட்டி பிறண்டை குளத்துல புடுங்கினது பிறண்டை தானே பிறண்டை குளத்துல புடுங்கினது பிறண்டை அப்ப இங்க டான்ஸ் ஆட பிறண்டை இந்த பிறண்டை இல்லையா அந்த பிறண்டை என்ன பிறண்டை அந்த பிறண்டை வந்து சின்ன பிறண்டை அப்ப
அப்ப பிரண்டை பத்தி பேசி பார்த்துவாங்க. என்னையா என்ன கொடுத்து கொடுக்குற பிரண்டை புடுங்குறது குத்தமாயா? அப்ப இனிமே பிரண்டைன்னு பேச மாட்டீங்க. பிரண்டை பேசல அப்படியா? இந்த பிரண்டை வேணாம்ன்றீங்க. எனக்கு இந்த பிரண்டை அப்ப ரெண்டு பிரண்டை இல்ல. வேணாம். ஒரு பிரண்டை தான் இருக்கு. ஒரு பிரண்டை. அப்ப இங்க பிரண்டை வேற அந்த பிரண்டை வேற. ஐயா ரெண்டு பிரண்டை இல்ல ஒண்ணு ஆண்டிஸ்ல கட்டி பிடிச்சு. அப்ப பிரண்டைக்கு ரெண்டு இருக்கா? அந்த பிரண்டை வேற. சரி. அது புடுங்குற பிரண்டை. ஓஹோ. அது பிரண்டை இல்ல ரெண்டு பிரண்டை. அப்ப எங்க வேணா புடுங்குறதா வேற. புடுங்குனா தானே பிரண்டை கைக்கு வரும். இனிமே யாராவது சூர்யாவை கேட்பாரா? நாளை சொல்லி என்னத்தை புடுங்குனேன்னு? பிரண்டை புடுங்குனே. அதே சொல்லியாடா. எதுக்குடா? ஒரு திருப்பி தாங்க. ஏன் கேக்குறேன் தப்பா பேசுறீங்க. எதை கேட்டாலும் சும்மா பட்டு பேசுறீங்க. ஆமா நீ சோத்துக்கு என்னடா? சுப்பிரமணியனை வேண்டாம். கூட குறைச்சு போறதுக்கு அந்த வேலையை கேட்க கூடாது. எதுக்கு எனக்கு கோபப்படுறீங்க? என் கதைகளை சிங்கமே உங்களுக்கு ஒத்த வார்த்தை தவறாக பேசியிருக்கிறா? ஏன் கோபப்படுகிறாய்? ஒரு மனுஷன் ஓரளவு கேவலப்படுத்து ரொம்ப கேவலப்படுத்தாத. கலிக்கடை சிஸ்டம்னா கலிக்கடையில என்ன உட்கார்ந்துருக்கேன்? என்னாச்சு? நாய் தானே உட்கார்ந்துருக்கேன். என்னை பார்த்து உட்கார்ற நாய் வருது இல்ல? நான் எப்படி நான் கேவலப்படுறேன்? அத சொல்லவே கூடாது. நாய் கேவலப்படுறியா? சே போய் வரமியா? நீ பேசு, தெளிவா பேசு. மக்களுக்கு நாலு விஷயத்தை சொன்னாலும் நயம்பட சொல்லு. இந்த உலகத்துல ஒத்தகத்தை கருத்து இருக்கதே மக்களுக்கு போய் சேர்ந்த கதை. பேசு. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கொள்ள தெரியும். அந்த விஷயம் அந்த இடத்துல பேசுங்க. ஏன்னா மற்றவர்கள் புரிய மாதிரி பேசக்கூடிய ஒரே பொம்பளை நீங்க மட்டும் என்ன நான் எல்லா விஷயத்தையும் எல்லாம் தெரிய முடியுமா? நீ ஒரு விஷயத்தை பேசுறது மற்றவங்க புரிய முடியல. தெளிவா நான் பேச தீவிரவாதிகளுடைய பெரிய பொறுமை என்ன? தீவிரவாத சுத்தப்படும் உள்ளாறு மாறாதே. நான் ஏன் சுத்தப்படு அந்த கெட்ட மகள சொல்ல வரீங்க. கூட அந்த கருத்தை சொல்லல. அதை சொல்லுங்க. நயக்கர ரீதியாக ஒரு கருத்தை எவர் பேசுறாங்க அந்த கருத்துக்கு என்ன விஷயம் ஆரம்ப சொல்லக்கூடிய குமார் நீ படுத்த நீ பேச ஏன்னா மக்களுக்கு சொல்லணும். இந்த உலகத்துல இந்த உலகமா பேசக்கூடிய சொல்லு 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 பெருமையா சொல்லு சொல்லு. சொல்லியா எப்பதான் சொல்ல சொல்லியா? நான் பேச கொடுத்துட்டேன். நான் புரியவா பேசியா? பேசியா கேட்ட பேசு, கணியத்தை பேசு, உருட்டா பேசு, உருப்படியா பேசு. என்ன பேச முடியும்? பேசி இருக்கிற பேசு, இல்லாத பேசாத. இல்லாத பேசலையா? பேசு. நன்றி புரிய மாதிரி நல்ல கதை பேசு. நான் பேசவா? பேசியா நியாயமா பேசு. நல்ல என்ன சொல்ல பேசு. உன்னை என்ன பேசணும் கருத்து மாதிரி நான் மட்டுமே பேர சொல்லிட்டு இருக்கேன். நீ பேர வாங்கி போப்பா. நீ மட்டுமே பேச பாருங்க அவசியமா? நீ பேசி போயா? என்னை பார்த்தா நீ பேசி போயா? தேவையா? என்னை பேச பேசிட்டு ஒரு பேச்ச கருத்த மாதிரி நான் அப்படிப்பட்ட ஆளா? நீ பேசி போப்பா. நான் எதுக்கு அப்படி பேச போறேன்? உன் நல்லதுக்கு சொன்னேன். குத்தமா நீ பேசு. எனக்கு தேவையில்லை. நீ பேசு. நீ பேசிட்டு எனக்கு தேவையே இல்லை. எனக்கு ஒருத்தவனுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்குன்னு வச்சேன். அவங்க ஏன் நீ பேசிட்டு பெரிய சும்மா வாய முன்ன தொடங்கல. அப்ப அந்த மைக் வெளிய எடுத்து வச்சிருப்பா. என்னைய அப்புறம் நான் என்ன பேச விடாம நீயே பேசணும் நான் என்ன பேச? பேசியா பேச விடு சொல்லுங்க. பேச்சு எதை வந்து பேசி வாயிடுதா? அப்போ நீ வாயில வந்து வாயில வந்துப்பா. அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி செவி பண்ணி கூட்டி வந்தா. உண்மையிலே பேச விடாம எப்படி என்ன வாயில வருவாங்க? என்ன நீ வச்சிருக்க? இப்போ ஒரு ஆள் லெட்டர் எழுதி கொடுத்தா இல்ல. என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? அது வந்து வெள்ளித்திரையில வந்து ஐயே நாரதரை கரங்கெடுத்து கொண்டிருக்கும் என அன்பு மாப்பிள்ளை சூரிய இன்னும் நிறைய அனுபவிக்கிறீங்க. நிறைய அனுபவிக்கிறேன். சுடுகாடு போற வரைக்கும் இல்ல அவரை மிரட்டி விடுறே சூர்யா. அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுது. மாப்பிள்ள விட்டுறக்கூடாது. இப்ப பேசுற மாதிரியே பேசுங்க. நான் எங்க பேசுறேன்? அந்த மனுஷன் தான் வந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் மாலைன்றது சாமானியமா கிடைச்சாது. அது உண்மைதான். நீ போட்டுக்க. ஏன்னா ஒரு அப்பா இப்பயாவது சந்தோஷமா சொன்னீங்க. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ மாலை போடுறியா? மாலை போடுறதுனால சாமியே இந்த மாலை வேற கட்டி கொடுத்த மாலை. மாலை போடுறதே நீங்க உங்களுக்கு மட்டும் மாலை ரொம்ப பொருத்தமா இருக்கு. நீ போடுங்க. ஏன்னா ஒரு மேடையில ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொண்டாந்து அண்டா போடுறாங்க. அதுக்கு பேர் என்ன மாலை? ஆராட்டு மாலை. நல்லபடியா இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கிடைக்கல ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு போடுவோம். ஆராட்டு மாலை. இல்ல ஒரு 5 மணி நேரம் கிடைச்சு வச்சுக்கலாம். இந்த காலத்துல எல்லாம் 39 போடுவாங்க. பாத்தியா டைம் மேம் போடுறாங்க. திருவிழா ஆமா போடுறோம். ஆமா ஒரு காலையில கொடுத்து ஊர் முக்கியஸ்தருக்கு ஒரு மாலை வந்து பாராட்டுவாங்க. அந்த மாதிரி மாலை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேர்த்து கிடந்துச்சுன்னா அது திருவிழாவில் போடுறோம். நல்ல மாதிரி ஒரு 5-6 மணி நேரம் கிடைச்சு வச்சுங்களேன். நம்ம கல்யாண வீடுகள்ல அது என்ன மாலை? திருமணம் மாலை ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதே ஒரு விடிய ஒரு 2 நாள் வரைக்கும் கிடைச்சதுன்னு வச்சுக்கவே யாருமே எடுக்காம அந்த மாலை காஞ்சி போய் யாருமே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு மாலை வேணுங்க. அப்ப எனக்கு குளத்துக்கு ஒரு மாலைங்கிற 2 நாள் மாலை அப்ப இன்னைக்கு ஆளுங்கயா ஒரு பெருமை
போயிட்டு வந்தோம். யாரு நீங்க? யாரு நீங்க? யாரு நீங்க கேட்டேன். நீங்க யாரு? நீங்க யாரு? வீரதேவன். அப்பா பேரு? நம்பிராஜ். அப்பா பேரு? அப்பா நம்பிராஜ். அப்பா பேரியா? நம்பிராஜ். அப்பா நம்பியாரா? ஆமா. ஏண்டா 85 யாரோ உங்க அப்பா ஒத்த வார்த்தை சொல்லி பேசி போறா. எப்படிப்பட்ட மனுஷியா? நாடக உலகத்திலே தெரியும் உங்க அப்பா புதுசா வெச்சிருக்க குடும்பத்தை காப்பாத்தறக்கா இருந்தாலும் கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்க மனுஷன். கம்பி அந்தாளுக்கு வந்தது ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? அவரையே கம்பி கட்டிட்டு இருக்காரு. அப்பா நம்பிதானயா? அப்பா நம்பிதான். கம்பி கட்டாதே மனுஷன். அவர் எங்கேயா கம்பி வைக்காரு? கூறட்டமா பேசிட்டு இருக்க. அப்பா நம்பிதானயா? எனக்கு தெரியாதா? அந்தாள் கம்பி கட்டாதே. அவர் எங்கேயா கம்பி வைக்காரு? அத சத்தியமா நான் கம்பியா கட்டாத மனுஷன். யோ கம்பி வைக்கிறவங்க நான் பார்த்துட்டா பேசிட்டு இருக்கேன். எங்க பார்த்தா? சத்தியமா பார்த்துட்டா பேசிட்டு இருக்கேன். பாம்பட்டாத்துல ஆரம்பிச்சு பக்கத்துல உள்ள ராமேஸ்வரத்துல இருந்து சரணி இருந்து தொண்டி இருந்து இந்த பக்கம் ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன். திருப்பத்தூர், மானாமதுரை, மன்னார்குடி, அந்த பக்கம் காரியாவட்டி, கல்வேடு, கருப்பாயூட்டி, மதுரை, ஒத்தக்கடை வரைக்கும் ஓட்ட மதுரை ஓட்டுக்க. எங்க அப்பா பேரையா? இது நம்பி கட்டுற கம்பிங்க, நம்பி கட்டுற கம்பிங்க போட்டுக்கடை பொய்யா? அது நானாட்ட முறுக்கு கம்பியா? அந்த கம்பி வேற இந்த கம்பி வேற. அப்ப அது இல்லையா? ஏய், அப்ப அது இல்லையா? அந்த கம்பி வேறயா? கம்பி எத்த கம்பி? அப்பாவை நம்பி. அம்மாவே நல்ல மோகினி. உள்ள சத்தம் யாரு? ரெண்டு பொம்பளை பிள்ளை. பெண்ணோட பேரு? ஒன்று வள்ளி, இன்னொரு புள்ளி. பார்க்கலாமா? பார்க்கலாம். அரசடிகளா? கூப்பிடுறேன். ஒரு நாள் வந்துங்க. நாளை வந்து இன்னைக்கு எவ்வளவு வேணா காசு பணத்தை சம்பாதிக்க, பேர் பணத்தை சம்பாதிக்க. பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பணத்தை தெரியாத என்னைக்குமே மூளை மனிதனுடைய வாழ்க்கையில மூளை சுத்தமா வேலை செய்யும் பொழுது சில இடத்துல ஏற்ற இறக்க திட்டம் செய்யும். மாத்த முடியாது. இந்த உலகத்திலே உடல்நல ஆரோக்கியம் தான் எதையும் பேச முடியும். டெங்கு காய்ச்சல் வந்து செத்தவரை பார்த்திருக்கேன். கொரோனா காய்ச்சல் வந்து செத்தவரை பார்த்திருக்கேன். மலேரியா காய்ச்சல் வந்து செத்தவரை பார்த்திருக்கேன். ஆனா சூர்யா இந்த மேடையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்றேன். இனி எத்தனை காலம் கடந்தாலும் சூர்யா உனக்கு நாடகம் சரி வெளிவட்டம் சரி மூளை காய்ச்சல் மட்டும் உனக்கு வராது வராது வராது. கோவப்பட்டேன். அவசரமா பேசுறாங்க, குழம்புறாங்க, கோவப்பட்டேன். ஆனா இந்த வேஷத்தை போட்டு ஒரு நல்ல வார்த்தை. சத்திய வாக்கு என்னைக்குமே எத்தனை காலம் கடந்தாலும் மூளை காய்ச்சல் வராது. சத்தியமா சொல்றேன். இது இன்னும் 56 வருஷம் இல்ல 106 வருஷம் தாண்டி பேசப்படும் இந்த வேலையில. 106 வருஷம் இப்படிப்பட்ட போட கொடுத்துருக்கா ஏமாற்றம் உலகம் பேசு. என்ன சொல்லிட்டு நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லி மூளை காய்ச்சல் வராது தங்க குட்டி. எப்படி வரும்? மூளை இருந்தாலும் மூளை காய்ச்சல் வரும். பார்த்துமா? ஆஹா, கடைசியில மூளையே இல்லாம பட்டு விட்டாரு. உங்களுக்கு இனிப்பு வேற அதுக்கு டாக்டர் இனிச்சுக்கங்க. அவர் எனக்கு மூளையில சொல்லிட்டு போறாரு, உங்களுக்கு இனிப்பு வேற டாக்டர். கத்தி வச்சு கொலை பண்ண ஆளை பார்த்துருக்கேன், கழுத்தெடுத்து கொலை பண்ண ஆளை பார்த்துருக்கேன். ஆனா பேசியே கொலை பண்ணாங்க நான் இன்னைக்குதான் பார்த்துருக்கேன். பாப்பா
ஒருத்தர் வந்திருக்கின்றார். நாரதர் மகாமுனிவர். எக்காலத்துக்கும் அந்த காலத்தை வாயை போட்டு திறந்துறாரு. மூட மாட்டேன் மனுஷன். சுவாமி என்ன தடி சரி ரொம்ப நாளாக இப்பதான் பேசாம படுத்து முடிஞ்சுட்டு வேலை பயமா இருக்கு. மூஞ்சி எதுக்கு மாதிரி வச்சுக்க என்ன பிரச்சனை? சத்தியமா சொல்றேங்க. சத்தியமா சொல்றேன். இந்த உலகத்துல போடுறதுக்கு உங்களுக்கு அந்த பிள்ளை பஞ்சாயத்து சுத்தி வாய் வச்சா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு அது சுத்தமா பிடிக்காதியா. உங்க குடும்பத்தாளர்களே வந்து ரொம்ப பிடிச்சாலும் நீங்க ஒருத்தர் மட்டும்தான். ஏன் சொல்ல தெரியுமா? இந்த உலகத்துல சுத்தமா ஒரே ஆள் நீ மட்டும்தான். ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆளை வந்து ரொம்ப பெருமையா இருக்கியா? உளுந்தூர் பெற்ற நாய்க்கு உலகநாத ஒரு உடனே கிடைக்குமா? அதை மாற்ற முடியுமா? சத்தியமா சொல்றேன் இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட அம்சமும் பொருத்தம் பொருத்தி ஒரே ஜோடி நீங்க மட்டும்தான். சத்தியமா பேசுறதுக்கு பயமா இருக்கு. எதுக்கு எனக்கு போறீங்க? ஏத்துற மாதிரி ஏத்துற பொசுக்கு இறக்கி போறீங்க. அப்படி நினைக்காத. இந்த பெண்ணை பார்த்து காத்து கொடுப்பாரு. எப்படி பெருமாள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்திலேயே கோபப்படாத ஒரே ஆளு சொல்லமா அப்பக்கார அண்ணக்கிளி அதிகாரம் அண்ணக்கிளி அப்பக்கார அண்ணக்கிளி அதிகாரம் அண்ணக்கிளி உனக்கு உனக்கு அப்பக்கார அண்ணக்கிளி அதிகாரம் அண்ணக்கிளி ஒரு முடிச்சேக்க போய் ஒரு நாய்க்கு கொடுத்தோம் என்ன பிரச்சனையா? நாயா குடிச்சிட்டே இருப்பானா? என்னைக்கு உடச்சு தண்ணி குடிக்க போறது? மூடு தங்கச்சி
பணம்